ஐபிஎல்லோட 61வது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இந்த சீசன் அவ்வளோ கிரேட்டாக அமையல, ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். அவங்களோட கேப்டன் ரிசர்வ் பண்ணிட்டு அவ்வளோ சிறப்பாக செயல்படலை. கேப்டன்சி லெவல்லையும் சரி, பேட்டிங் பேஸ்லையும் சரி அவருக்கான சீசன் இது இல்லை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த போட்டியில் தோக்கிறது மூலமாக அவங்க இந்த சீசனை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்கணும்னா இந்த போட்டி முக்கியமான போட்டி. எஸ்ஆர்ஹெச் ஏற்கனவே பிளே ஆஃப் இப்போ இழந்துட்டாங்க, ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடுவாங்க. சொல்லப்போனால் அவங்க ஃப்ரீ ஃப்ளோவாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு பின்னடைவாக இது வரைக்கும் போயிருக்கு. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. Real 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய வகையில் இந்த ஆப்பை பெனிஃபிட்டை கொடுக்குது. ஸ்லாட்டாக லீடர் போர்டு கொடுக்கறதுனால அதில் கொஞ்சம் பெனிஃபிட்னு தான் சொல்லுவேன். அதே இடத்துல உங்களோட ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக இருக்குன்னா அங்கே நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்தலாம். பர்டிகுலராக இந்த டீம் இவ்வளோ ரன்ஸ் அடிக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா, இந்த பர்டிகுலர் பிளேயர் இந்த பிச்சுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குற 50+, 2+ விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்லாம் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக இங்கே நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்தலாம். Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் எக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி லக்னோவில் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு May 19 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 19 போட்டி, 8 பேட் ஃபஸ்ட்டு, 10 சேஸிங்கு. இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு அதிகம். ரெட் சாயில், பிளாக் சாயில் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் கொடுக்குறனால ஸ்கோர் இவ்வளோ வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸ்கோரிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். 150 பிலோவா 4 டைம்ஸு, 150 to 170 ரேஞ்சில் 5 டைம்ஸ், 170 above to 190 ரேஞ்சில் 4 டைம்ஸ், 190 above 5 டைம்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் ஸ்கோரை பார்க்குறோம். 170 அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆரம்பத்தில் இந்த பர்டிகுலர் க்ரௌண்ட்னாவே லோ ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ரீலே பண்ணியிருக்காங்க, பெட்டர் அவுட்புட்டு, பெட்டர் ஸ்கோர் வர மாதிரி இருக்குது. இங்கே ஸ்லோ ட்ராக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எஸ்ஆர்ஹெச் ஸ்லோ ட்ராக்ஸில் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவங்க ஒரே மோடில் போகிறதுனால ஒரு சில போட்டிகளை மட்டும் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃப்ரீ ஃப்ளோ இங்கே கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்லோ ட்ராக் கொடுப்பாங்க. ரெட் சாயிலாக இருந்தால் கொஞ்சம் டேர்ன் கிடைக்கிற மாதிரி, ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் இருக்கிற மாதிரி இருக்கும். பிளாக் சாயிலாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். அண்ட் லக்னோ பொறுத்த வரைக்கும் இங்கே விளையாண்ட 19 போட்டியில் 9 வின்னு, 9 லாஸு, ஒரு நோ ரிசல்ட்டு. அண்ட் இங்கே அவ்வளோ கிரேட்டாலாம் விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஓகேவாக விளையாண்டுருக்காங்க. இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 வின்னு, சேஸ் பண்ணும்போது 4 வின்னு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 177 இருந்திருக்கு. ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 186 சேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் இங்கே லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. கேகேஆர் ஹை ஸ்கோரான 235க்கு 6 அப்படின்றது பதிவு பண்ணாலும் எஸ்ஆர்ஹெச் 121க்கு 8 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போட்டி தான் இங்கே விளையாண்டுருக்காங்க. அண்ட் ரீசன் நம்பரை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக தான் ஸ்கோர்ஸ் இருந்திருக்கு, ஒரே மாதிரி இல்லை. 150, 160 ரேஞ்சில் 2, அப்புறம் 180ல் 1, 200+ல் 1 இப்படின்னு மாறி மாறி தான் இருந்திருக்கு. 235 போன சீசனில் வந்த ஸ்கோரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லக்னோ ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் டாப்பில் இருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பேஸில் வந்துடுது. ஆனால் பவுலிங்கில் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸு இந்தியன் பவுலர்ஸ்லேருந்து வரல. இந்தியன் பவுலர்ஸை ரிலே பண்ணி போனாங்க. குறிப்பாக ஜஹீர் கானோட அந்த கோச்சிங்கில் இந்த பவுலர்ஸ் எல்லாம் பெட்டர் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சர்துல் தாக்கூர் ஆரம்பத்தில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணால் கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து சொதப்பினார், ரன்ஸ் கொடுத்தார் அப்படின்றனால வெளியில் வச்சுட்டாங்க. பிரின்ஸ் யாதவ் எதிர்பார்த்த அளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், ஏன்னா அவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது தான். ஆகாஷ் இங்கே போன போட்டியில் பயன்படுத்தினாங்க, டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, நியூ பால் எடுத்து வீச வச்சாங்க, பார்க்கணும். அண்ட் ஆவேஸ் கான் ரொம்பவே ஸ்மாரான அவுட்புட் இந்த சீசனில் கொடுத்துருக்காரு. வில் ஓவருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மயங்க் யாதவுக்கு பதிலாக மயங்க் யாதவ் இன்ஜுரி தொடருது. அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற ஒரு பவுலர் இந்தியா டீமுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நிறைய டைம் இன்ஜுரி ஆகிட்டே இருக்கார். வில் ஓவருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மாத்தி பிரிஸ்க் இருக்கார். சமர் ஜோசப் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் இருக்குது. எய்டன் மார்க்ராம், மிச் மார்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் ஆரம்பத்தில் கொடுத்தா கூட மிச் மார்ஸோட அந்த ஃபார்ம் வந்து டவுன் ஆகிருக்கு. எய்டன் மார்க்ராம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராரு, மாஸ் டவுன் ஆகிட்டே வராரு. பூரனோட அந்த இன்னிங்ஸ் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. 6 ஹிட்டிங்கில் இன்னுமே டாப்பில் இருக்கார் அப்படின்னா கூட அவ்வளோவா சிறப்பாக இந்த சீசன் பின்னாடி அவருக்கு வரலை. அண்ட் ரிசர்வ் பண்ட் டோட்டலாகவே சரண்டர், அவ்வளோ கிரேட்டாக இல்லை. கேப்டன்சி லெவல்லையும் சரி, பேட்டிங் பேஸ்லையும் சரி. ஆயுஷ் பௌதம்னு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் அவரால் கொடுக்க முடியுது.
டேவிட் மில்லர் எதிர்பார்த்த ஃபினிஷிங் கொடுக்கல, அப்துல் சமாத் ஃபினிஷ் பண்ணுறாரு. பிஸ்னாய், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், திக்விஜ் ராதி, ஆகாஷ் சிங் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கிரேட்டாக இல்லை. பவுலிங் கேஸில் ஒரே இருக்கிறது தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு பின்னடைவு நான் சொல்லுவேன். பிஸ்னாயை போன போட்டியில் பயன்படுத்தல, இந்த போட்டி உள்ளே வந்துடுவார்ன்ற எதிர்பார்ப்பு இல்லை. அந்த இடத்துல சர்தூல் தாக்கூர் கொண்டு வராங்களா அப்படிங்கிறதும் கேள்வி. பவுண்டரி டைமென்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது ஒரு ஸ்பின்னர் ரவி பிஸ்னாய் மாதிரி ஆட்கள் இருக்கிறது நல்லது. அதனால் ரவி பிஸ்னாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆகாஷ் சிங், சர்தூல் தாக்கூர் இப்படி கூட யோசிக்கலாம். பட் ஆகாஷ் சிங் போன போட்டியில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதை வெளியில் எடுக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவரு உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நம்பர் பேஸில் ஏடன் மார்க்ரம் ரீசெண்டாக 2 போட்டி டவுன் அப்படின்னா கூட ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வருது. குறிப்பாக போலிங் பேஸ்லேயும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வருது. லக்னோவில் டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. பிளாக் சாயில் மோஸ்ட்லி ஸ்லோ ட்ராக்ஸில் பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர் ஏடன் மார்க்ரம். அண்ட் குறிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டான்னு யோசிக்கும் போது அந்த டீமுக்கு எகென்ஸ்டாக சில விஷயங்கள் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி அங்கே விளையாண்டதுனால. மிச்சம் மார்ஸ் டவுனாக இருக்கார், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும். ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்தார். எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக டீசெண்டாக இருந்திருக்கார். லக்னோலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் 2 போட்டி டக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட 2023 ஒரு டக்கு, அப்புறம் இந்த சீசன்லேயே ஒரு டக்குன்னா கூட ரீசெண்டாக 3 போட்டி லக்னோவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கடந்த 5 போட்டியில் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸே இல்லை. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். லக்னோவில் டீசெண்டாக இருந்திருக்கார். பிளாக் சைடில் கொஞ்சம் கஷ்டம், ஸ்லோ நேச்சர் ட்ராக்கில் கஷ்டமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிசர்வ் பண்ணிட்டு அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒரே ஒரு போட்டி அகென்ஸ்ட் சிஎஸ்கே, அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லக்னோலேயும் அவ்வளோ சிறப்பான நம்பரில் ஒரு 63 அப்படிங்கிற அந்த நம்பர் அது சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக தான். ஆயுஷ் பதோனி கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் சிறப்பாக பண்ணுறாரு. அவரை இம்பாக்ட் தப்பு உள்ளே வைக்கலாமா வெளியில் வைக்கலாமான்னு யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. பட் கண்டிப்பாக டீசெண்டாக பண்ணுறாரு. லக்னோவில் அந்த 30s ரேஞ்சில் இருக்கிற லேட்டாக வந்தால் கூட அண்ட் ரீசன் இன்னிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேவிட் மில்லர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, கொஞ்சம் லேட்டாக வர்றது ஒரு காரணம் அப்படின்னா கூட அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறது தான் ஒத்துக்கணும். அப்துல் சமாத் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு, குயிக்காக ஆடுறாரு அப்படிங்கிற அந்த ப்ளஸ் இருக்குது. நம்பர் பேஸில் பவுலிங்கில் ஏடன் மார்க்ரம் ஒரு சில ஓவர்ஸ் வீசுகிறாரு. ஆரம்பத்தில் நிறைய ஓவர் பயன்படுத்தல, சொல்லப்போனால் 5 bowler ஸ்டிக்லேயே ரிசர்வ் பண்ணிட்டு போனதை பார்த்தோம் இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்ற வகையில். ஏடன் மார்க்ரம் நிறைய நேரங்களை பயன்படுத்தலை, ரீசெண்டாக பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு ஓகேவாக விக்கெட் விழுது. ரவி பிஸ்னாய் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை, பட் கண்டிப்பாக சில நேரங்கள் அந்த பவுண்டரி டைமென்ஷனை யூஸ் பண்ண முடியும் காமிச்சிருக்காரு. ஆவேஸ் கானோட விக்கெட் டேக்கிங் டோட்டலாக இல்லை. சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா கூட ரன்ஸ் கொடுக்கறது பயங்கரமாக இருக்குது. போன போட்டியில் 4 ஓவரில் 57 ரன் கொடுத்தாரு. பிரின்ஸ் யாதவ் ஓரளவுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாங்கிற ஃபீலு. கடந்த 5 போட்டியில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. டிகேஎஸ் ராத்தி எதிர்பார்த்ததை விட பெட்டர் பவுலிங் இருந்தது. டெஃபினட்டாக கண்ட்ரோல் இருக்குது, பட் ஸ்டில் கடந்த 2 போட்டியில் விக்கெட் டேக்கிங் ஈகர் இருக்குது, அதில் கொஞ்சம் ரன்ஸுக்கும் போகிறாரு. ஆகாஷ் சிங் போன போட்டியில் தான் வந்தார். போன சீசனில் டோட்டலாகவே விளையாடலை. சிஎஸ்கேக்காக டீசெண்டாக சில ஓவர்ஸ் போட்டிருக்காரு. இங்கே வந்து போன போட்டியில் ஏர்லியாக வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டிராவிஸ் ஹெட்டுக்கு கோவிட் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லை, லேட்டாக அரைவ் ஆகிறதுனால அங்கேயுமே ஒரு கேள்வி வருது, இந்த போட்டியில் விளையாடுவாரா அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி ஃபிட் அப்படின்ற பட்சத்தில் விளையாட வச்சுருவாங்க, அதில் டவுட் இல்லை. பட் இந்த போட்டியில் விளையாடுறது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம். கமிண்ட் மெண்டிஸ் நம்பர் 3 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. எஸ்ஆர்ஹெச் அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். போன போட்டியில் சச்சின் பேபி விளையாண்டார், பாசிபிளாக அது கண்டினியூ ஆகலாம், இன்னும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு போன போட்டியில் இல்லை, மறுபடியும் நிதிஷ் வரப்போகிறாரா அப்படிங்கிறது பார்க்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் அடுத்தடுத்த லெவல் அவர் போகிறனால மேபி அதை பேஸ் பண்ணி போகலாம். சச்சின் பேபிக்கே தொடர்ந்து வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுது, பார்க்கலாம். ராகுல் சஹார், முகமது சமிக்கான வாய்ப்பு இருக்குமா? நிறைய பெஞ்ச் பிளேயர்ஸ் இல்லை, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த 12 இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கிளாசன் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. அனிகேட் வர்மா இந்த சீசனுக்கு இந்த டீமுக்கு ஃபைண்டுன்னு கண்டிப்பாக இவரை சொல்லலாம். அபினவ் மனோகர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கல. பேட் கமின்ஸு, ஹர்ஷர் பட்டேல், உனட்கட்டு, மலிங்கா நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான் சொல்லுவேன். ஐபிஎல் கண்டிஷனுக்கு இவங்கெல்லாம் பெட்டராக பண்ண முடியும். சீசன் அன்சாரி மேலே போனாங்க, டெஃபினட்டாக ராகுல் சஹார் சைடும் ஒரு சில போட்டிகளில் போயிருக்கலாம், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ ட்ரிக் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகுல் சஹார் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணலாம். அன்சாரி ஓரளவுக்கு ஓகேவா பண்ணுறாரு யங்ஸ்டர், அதில் பிரச்சனை இல்லை. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் ஓகே தான். பட் கண்டிப்பாக இந்த டீம் கொஞ்சம் டவுன் ஆகிற சுச்சுவேஷன்லையாவது ராகுல் சஹார் சைடு கொஞ்சம் போயிருக்கலாம். ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, ஆனால் அங்கே வந்து
ராகுல் சகாருக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, பெருசாக டெலிவர் பண்ணலன்னு வெளில வச்சிட்டாங்க. ஸோ அது பார்க்குறோம், நெட்ஸில் சரியாக பண்ணலையோ என்னவோ, பட் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்தியிருக்கணும்னு தோணுது. அபிஷேக் சர்மா டீசெண்டாக ஒரு சில போட்டிகளில் விளையாண்டுருக்காரு. கடந்த 5 போட்டியில் 3 போட்டி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் 141 சிறப்பான நம்பர், கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக விளையாண்டுருக்காரு. குயிக்காக ஆடுன்னு நினைக்கிறாரு, எல்லா பாலையும் 6 ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராக்டிஸ் இருக்குது, நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இஷான் கிஷன் பாருங்கள், ரீசெண்டாக அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஓவராலாக முதல் போட்டி இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது அவருக்கு பயங்கரமாக கிடச்சிது, அதை கேபிட்டலைஸ் பண்ணலை. அண்ட் போன போட்டியில் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேஸில். ஹென்ரிச் கிளாஸன் மோஸ்ட்லி விக்கெட் கீப்பராக இருக்க மாட்டார், இஷான் கிஷான் இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த போட்டியிலே இருக்குது. கமின்ஸ் மெண்டிஸோட பேட்டிங் இந்த இடத்துல இது வரைக்கும் பயன்படுத்தலை, அண்ட் கண்டிப்பாக இந்த போட்டியில் பயன்படுத்தலாம். டிராவிஸ் ஹெட் இல்லாத பட்சத்தில் பயன்படுத்தலாம், இல்லை சச்சின் பேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அனிகேட் வர்மா மேலே அனுப்பலாம். இப்படிலாம் யோசிக்கிறாங்களான்னு தெரியாது, ஆன் டைமில் அதை பார்த்துக்கணும். கமின்ஸ் மெண்டிஸ் நம்பர் 3 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் நல்லதாகவும் நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல கமின்ஸ் மெண்டிஸ் மாதிரி பிளேயர் ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாட முடியும். அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுறதுக்கு டாப் ஆர்டரில் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் சன்ரைசர்ஸுக்கு இருக்கிற ஒரியாக இருந்தது. ஹெட்டு விளையாடுவார் அப்படின்னா கூட குயிக்காக தான் ஆடுவார். அவர் மோடு வந்து ஒரே மோடு, அந்த கியரை வந்து டாப் கியரில் தான் போவார். கமெண்ட் மாற்றி ஆட முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. ரீசெண்டாக அவரோட இன்னிங்ஸ் கொஞ்சம் பெட்டராகவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னால யோசிக்கலாம். சச்சின் பேபி பெருசாலாம் கிடையாது. ஹென்ரிச் கிளாஸன் கண்டிப்பாக டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. அவரோட இன்னிங்ஸு கண்டிப்பாக பில்ட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் மேலே அனுப்பும்போது இன்னும் பெட்டராக விளையாடலாம். அனிகேட் வர்மா ரீசன் நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, நான் ரொம்ப லேட்டாகிறதுனால பெருசாக பார்க்க முடியாது. அபினவ் மனோகரோட நம்பர் போன போட்டியில் சிறப்பாக இருந்தால் நான் ஓவராலாக அவ்வளோ கிரேட் நம்பர் கொடுக்கல. பேட் கமின்ஸ் பேட்டிங் வரும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட முடியும், அதை ஷோ பண்ணியிருக்காரு. பவுலிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மாவோட பவுலிங் பாருங்கள், ரீசெண்டாக விக்கெட் எடுக்கல, ஒரு சில இடங்களில் பவுல் பண்ணியிருக்காரு. பேட் கமின்ஸோட விக்கெட் டேக்கிங் போன போட்டியில் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நியூ பாலில் வீசுனா அந்த இடத்துல பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. 1 செகண்ட் ஹர்சலோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது, சில நேரங்களில் கொத்தா எடுப்பார், அதுதான் ஹர்சல். ஆனால் இந்த சீசனில் அந்த இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். ஜெயதேவ் ஒன்னேட்கர் கடந்த 3 போட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்தியன் கண்டிஷனுக்கு ஒரு பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. சரியான அளவில் பயன்படுத்தினது சூப்பர் ஜெயின்ஸ் தான் பயன்படுத்தினாங்க இதுக்கு முன்னாடி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இல்லை, பூனே சூப்பர் ஜெயின்ஸ், ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்ற டீமில். அண்ட் MS தோனி கேப்டன்சி, ஸ்மித்தோட கேப்டன்சி, அந்த லெவலில் வந்து உனக்கெட் நல்லா பண்ணார். சீசன் அன்சாரி ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் இருக்குது, அதில் டவுட் இல்லை, பட் இன்னுமே பெட்டர் பவுலிங் கொடுக்கணும். விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. இவங்களோட ஸ்பின் யூனிட் அவ்வளோ கிரேட்டாக இல்லைங்கிறது உங்கள் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு காரணம்னு சொல்லுவேன். இஷான் மலிங்காவை கடந்த சில போட்டிகளை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் எல்லா போட்டியிலும் விக்கெட் எடுக்கிறார் அப்படிங்கிறது பாசிட்டிவாக பார்க்கணும். 2 டீம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஈக்குவலாக சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த அப்ரோச் பேஸில் அதே நேரத்தில் ட்ராக் LSG பேஸில் ஃபேவராக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது SRH பின்னடைவை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். LSG ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அண்ட் நியூ பால் ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஹேண்ட் பேஸர், பட் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிற இடத்துல ஆகாஷ் சிங்கை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் கமின்ஸ் மெண்டிஸ் நம்பர் 3 வருவாரா அப்படிங்கிற கேள்வியே இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தொடர்ந்து இருக்கனால பேக் ஹேண்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கும் பார்க்கணும். அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கமின்ஸ் மெண்டிஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பேக்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் யோசிக்கலாம். பேசர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேயரை மேலே அனுப்பலாம், இல்லை இந்த இடத்துல சச்சின் பேபி இறக்கிறது பெட்டராக இருக்கும் நம்பர் 3 அப்படின்னு யோசிச்சு நம்பர் 4 கமின்ஸ் மெண்டிஸ் வரலாம். ஸோ இதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ பாலில் ஆகாஷ் சிங்கோட பாசிபிளாக ஆவேஸ் கான் ஸ்டார்ட் பண்ணலாம். ரவி பிஸ்னாய், பிரின்ஸ் யாதவ்ங்கெல்லாம் மிடில் பேஸில், பிரின்ஸ் யாதவ் பவர் பிளேயில் ஒரு ஓவர் 2 ஓவர் வீசலாம். டிக்வேஸ் சாத்தி எல்லா பேஸ்லேயும் வீசியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். நிறைய டாட் பால்ஸ் வீசியிருக்காரு. அந்த ஸ்ட்ரென்த் வந்து பவர் பிளேலையும் சரி, மிடில் ஓவர்ஸ்லையும் சரி, எண்ட் ஓவர்ஸ்லையும் சரி இருந்திருக்கு. அது டிக்வேஸ் சாத்திக்கு இந்த சீசனில் ஸ்பெஷலாக சொல்லணும். இந்த சீசனில் LSGக்கு ஃபைண்டுன்னா கண்டிப்பாக வர சொல்லலாம். அண்ட் SRHோட நியூ பால் பாசிபிளாக உனட்கட் வித் கமின்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனு. ஹர்சல் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் தான் வீசுவார். இஷான் மலிங்க பவர் பிளே எண்டில் வீசலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சீசன் அன்சாரி மிடில் பேஸில் வீசுவார். ஒரு வேளை தேவைப்பட்டால் அபிஷேக் சர்மாவோட பவுலிங் இருக்கும். கமின்ஸ் மெண்டிஸோட பவுலிங் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் பேஸில் இருக்கும்போது ஆஃப் பிரேக் பவுலிங் அவரால் வீச முடியும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஜென்ரலாக சொன்னால் கூட ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் மார்க்கரம் அடிஷ்னலாக இருக்காரு, தேவைப்பட்டால் பயன்படுத்திப்பாங்க. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குது, குறிப்பாக பவர் பிளேலேயே கூட கொஞ்சம் அட்டாக் பண்ண பார்க்கலாம். நிறைய நேரங்களில் கொஞ்சம் ஸ்லோ ஆக்கணும்னா
ஸ்பின்னர்ஸ் ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எகெயின்ஸ்ட் SRH. ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் எடன் மார்க்ராமை ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் அந்த மாதிரி பேஸில் யோசிக்கும் போது தான் ரவி பிஸ்னாய்க்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குமா, அந்த இடத்துல சர்து தாக்கரே பயன்படுத்திடலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். எடன் மார்க்ரம் நிறைய ஓவர்ஸ் ஏர்லியாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். இம்பாக்ட்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த சைடு அபிஷேக் சர்மா கூட கமிட்மெண்ட்ஸ் அவரை மிஸ் பண்ணுறோம். ஸோ பேட் கமின்ஸ் ஹர்ஷல், இஷான் மலிங்கா முழுமையான ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் அண்ட் இஷான் மலிங்கா எண்டோரில் வீச வாய்ப்பு. அண்ட் சில நேரங்கள் இது மாறவும் செய்யுது. ஏன்னா ஜெயதேவ் உனட்கட், பேட் கமின்ஸ் உங்களோட வேரியேஷன் வெரைட்டி கூட எண்டோரில் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே ஆவேஸ்கான், பிரின்ஸ் யாதவ் எண்டோரில் வீசுவாங்க. LSG டாமினேட் பண்ணியிருக்காங்க SRHக்கு எகென்ஸ்டாக. ஏன்னா ஸ்லோ நேச்சர் ட்ராக்ஸில் LSG பயங்கரமாக இருப்பாங்க, SRH டவுன் ஆவாங்க. அதுதான் ஃபேக்ட். LSG பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இங்கே வந்து SRH அவ்வளோவா சிறப்பாக விளையாட மாட்டாங்க அப்படின்றது தான். அதில் சேஸ் பண்ணும்போது LSG நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் LSG ரீசெண்டாக டவுன் ஆகிருக்காங்க, ஒரே ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஆரம்ப வெற்றிகள் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் கூட ரீசெண்டாக ரொம்ப க்ளோஸாக சில மேட்சஸ்லாம் விட்டாங்க. ரொம்ப ஸ்மாரான அவுட்புட் இது வரைக்கும் வந்திருக்கு பேக் எண்டில். SRH ரீசெண்டாக ஒரே ஒரு வின்னு, இவங்களுமே அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அண்டு கடந்த சில போட்டிகளில் பார்க்கும்போது போன சீசனில் SRH நல்லா பண்ணாங்க, செம்மையான ஒரு வின் அகேன்ஸ்ட் LSG. அது விக்கெட் இல்லாமல் பயங்கர கலக்கலான இன்னிங்ஸ், ரெண்டு பக்கம் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பயங்கரமாக ஜெயித்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப LSG டாமினேட் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் SRH. டாப் 14 மைண்டில் இப்போ இருக்கிற பிளேயர் பேஸில் மேபி ரெண்டு டீம்லேயே சில சேஞ்சஸ் இருக்கலாம். குறிப்பாக SRHல சில சேஞ்ச் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கலாம். அவங்க தான் வெளியிலேயே அப்படிங்கிற அந்த சூழலில் சில மாற்றங்கள் செய்யலாம். பிக் பேஸில் ரிஷப் பண்ட், ரவி பிஸ்னாய், ஜெயதேவ் உனட்கட், இஷான் மலிங்கா. ரிஷப் பண்ட் ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரேக் அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கலாம். அண்ட் சூப்பர் பிளேயர், டவுட்டே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாக் ஆகிறாரு அப்படிங்கிறது தான். ஜென்ரலாக T20க்கு ஸ்பெஷலிஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் T20 இன்டர்நேஷ்னலில் அது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் IPLல நிறைய இடங்களில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பேட்டை இந்த சீசன் முழுமையாகவே தடுமாறுறது கஷ்டமான ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ எனிவே பார்க்கலாம். மேபி LSG கேப்டன்சி ப்ரெஷராக கூட இருக்கலாம். அதுதான் மெயினாக நான் பார்க்குறேன். பிஸ்னாய், உனட்கட், மலிங்கா இவங்கெல்லாம் வெரைட்டி கொடுக்குற பவுலர்ஸ், அதனால் விக்கெட் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். எடன் மார்க்ராம், அபிஷேக் சர்மா, நிக்கோலஸ் பூரன் இங்கே கேப்டனாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க பிளேயர்ஸு. மார்ஸ், ஈஷான் கிஷான், கமின் மெண்டிஸை ட்ரை பண்ணலாம். கமின் மெண்டிஸ் நம்பர் 4 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேஸ் பண்ணி யோசிக்கும் போது அது கொஞ்சம் லேட்டாக அனுப்புவாங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கொடுக்குது. எனிவே பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக்கில் கொஞ்சம் கஷ்டம்னு தான் நான் சொல்லுவேன். மிச் மார்ஷல், டிராவிஸ் ஹெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆயுஷ் பதோனி நல்லா விளையாண்டுட்டு இருக்கார், குறிப்பாக ஸ்லோ நேச்சரில் செமையாக விளையாடுவார். அப்துல் சமாத் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரேராக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப லேட்டாக வருவார் அப்படின்றதுனால. அபிஷேக் சர்மா ஓகே, இவருமே கொஞ்சம் ஸ்லோ நேச்சரில் கஷ்டப்படுவார், இருந்தாலும் கூட முயற்சி பண்ணலாம். பவுலிங் பேஸில் ஒரு ஸ்லோ ஓவர் கொடுத்துட்டா. எடன் மார்க்ரம் நல்ல சாய்ஸு. கமின் மெண்டிஸு டீசெண்டான சாய்ஸு. ஒரு அனுப்புகிற இடம் தான் கேள்வியாக இருக்குது, இல்லைன்னா கண்டிப்பாக பிக் பண்ணலாம்னு சொல்லிடலாம். பியான் மல்டர் அவைலபிளாக இல்லை இந்த போட்டி பொறுத்த வரைக்கும். ஹர்ஷல், பேட் கமின்ஸு, பிஸ்னாய் ஒரு சில டீம்ஸில், ஆவேஸ்கான் ஒரு சில டீம்ஸில், மலிங்கா அண்ட் டிக்வேஸ் ராத்தி. சீசன் அன்சாரி ட்ரை பண்ண அந்த பவுண்டரி டைமென்ஷனை பேஸ் பண்ணி, பட் கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. அதே மாதிரி ஜெயதேவ் உனட்கட் ரொம்ப நல்ல சாய்ஸ். டிக்வேஸ் ராத்திக்கு பதிலாக ஜெயதேவ் உனட்கட் ட்ரை பண்ணலாம், இண்டோரில் வீசுவார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில். கேப்டன் சைடு மார்க் நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் சில லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப் ஆடுறதுங்க, அவரோட ஓவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். அபிஷேக் சர்மா ஒரு சில இடங்களில் ஓகேவா ட்ரை பண்ணலாம், பட் இந்த மாதிரி ஸ்லோ நேச்சரில் கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறேன். பவுலிங் பேஸில் பேட் கமின்ஸ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் வேரியேஷன் வெரைட்டி கொடுக்க முடியும், பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஸ்கோரும் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துல டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் சில மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணுங்கள். இது என்னோட டீம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.